வெல்கம் டு பிளாக்கி ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிங்கப்பூருக்கு எப்படி ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, அங்கே என்னென்னலாம் வேக்கன்சி இருக்குது, அந்த வேக்கன்சிக்கு நம்ம யார் மூலிமா அப்ளை பண்ணுறது, எப்படிலாம் அப்ளை பண்ணுறது, அங்கே என்னென்னலாம் ரெக்யூர்மெண்ட் விடுறாங்க, என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, அங்கே எவ்வளோ சம்பளங்கள் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஷிஃப்ட்டுக்கான எவ்வளோ டாலர்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பகமான ஆளை தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்காக நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுகள் போகிறோம்னா கூட அவங்க ரெகுலராக இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணுறாங்களா, அங்கே ஜாப் வேக்கன்சி அவைலபிளாக இருக்கா, அந்த ஜாபுக்கு நமக்கு எலிஜிபிள் இருக்கா, அந்த ஜாப்ல அந்த கம்பெனியில் டைரெக்டாக நம்ம வேலைக்கு சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்து தான் போகணும். அதை பற்றி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஜாப் வேக்கன்சி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இப்போ சிங்கப்பூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன், டிகிரி. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த டிகிரிக்கான அங்கே என்ன ஒர்க்கு ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. அந்த ஜாப் வேக்கன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக அவங்களால அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடியாது. ஃப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட 10th பேஸ்டு மார்க்கு, 12th பேஸ்டு மார்க்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெஷர்ஸ் டைரெக்டாக அந்த கம்பெனியில் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைரெக்டாக அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க, என்ன ஸ்கில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க, அவங்க கம்பெனிக்கு தேவையான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த எலிஜிபிள் கிரிட்டீரியாவில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு அவங்க ஒர்க்கிங் விசா கொடுப்பாங்க. ஒர்க்கிங் விசா கொடுத்தாங்கன்னா அடுத்த ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் அங்கே ஒர்க்குக்கு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் ஏஜென்சி மூலியமா போகிறீங்க அப்படின்னாலும் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஜென்சியை பார்த்துக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ மீடியேட்டர் மாதிரின்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி மீடியேட்டராக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க அந்த மீடியேட்டர் கரெக்டான இந்த கம்பெனி அது ரெகுலராக அந்த ஒர்க் அவங்க பார்க்குறாங்களா, அவங்க கரெக்டான கம்பெனிக்கு அனுப்பி விட்ருக்குறாங்களா, அந்த கம்பெனியில் அவங்க ரெகுலராக வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு விசாரிச்சுக்கணும். அப்படி கேட்டு விசாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கைடன்ஸ் கிடச்சிரும். அந்த கைடன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் அதுக்கு மேலே அந்த கம்பெனிக்கு எனக்கு இந்த ஒர்க் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே எனக்கு இந்த ஒர்க் ஓகே, சேலரியும் ஓகே அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ரோச் பண்ணி கிளம்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். எதுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அவங்க இப்போ லிவிங் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ போய் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் அந்த மாதிரி போய் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஒரு 1,00,000 சம்பளம்னு வைங்க. 1,00,000 சம்பளம்னா குறைஞ்சபட்சமாக 30 to 35,000 அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சாப்பாட்டு செலவு, ரூம் செலவு, அப்படி இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 70, 75 அந்த ரேஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, 70 to 60 அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேமிக்கப்பட்ட காசு அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை அங்கேருந்து ஃபேமிலி அக்கௌண்ட்டுக்கோ நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. அங்கே எலிஜிபிள் கிரிட்டீரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குற ஒர்க்கை பொறுத்து நம்ம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிளாக, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு கேட்பாங்க. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட்லேயும் அங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. நீங்கள் சப்போஸ் வேலைக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸாக போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கான்டாக்ட் கொடுக்குறேன். அந்த கான்டாக்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கான்டாக்டில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கு ஜாபுக்கு வேக்கன்சி அங்கே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களும் சிங்கப்பூர் போகலாம். கம்யூனிட்டி சேனலில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபுக்கான வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விசாரிச்சுக்கிட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் வேலைக்கு போகலாம்.
மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஜாப் வேகன்சி வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஜாப் வேகன்சி வேணும் அப்படின்னாலும் அதில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுங்க. நன்றி, வணக்கம்.